Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Videos. இன்னைக்கு டேட் 26/11/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டுக்கான ஒரு அப்டேட்டு. ஏற்கனவே தமிழ்நாடு ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டுக்கான நியூஸ் பேப்பர் அப்டேட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், அதே போல் இந்தியன் எக்ஸ்பிரஸில் இந்த மாதிரியான செய்தித்தாளில் வந்ததை நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கிற ஒரு அவசர செய்தி, மகிழ்ச்சியான செய்தியை தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு விரைவில் 48 இடங்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, SAP Videos யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாராவது இன்னமும் சீட்டு கிடைக்காமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, எஸ்பெஷலி ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்று வந்த செய்தித்தாளினுடைய ஒரு செய்தி. புதன்கிழமை 26 நவம்பர் 2025. MBBS BDS காலி இடங்களை நிரப்ப NMC அனுமதிக்கு காத்திருப்பு. இப்போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு மொத்தமாக 48 இடங்கள் இன்னமும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது, இன்க்ளூடிங் MBBS சீட்டு. இந்த காலி இடங்களை நிரப்புவதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, NMC கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கிறதுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தொடர்பாக விண்ணப்பித்துள்ளனர். அந்த அனுமதி கிடைத்தவுடன் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது நடைபெறும். தமிழகத்திலும் நாடு முழுவதும் காலியாக உள்ள 1000க்கும் மேற்பட்ட MBBS இடங்களை நிரப்ப தேசிய மருத்துவ ஆணையத்தின், அப்போது உங்களுக்கு இதில் இன்னொரு செய்தி இருக்குது. என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாலையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 மருத்துவ இடங்கள் காலியாக உள்ளது. நாடு முழுவதும் காலியாக உள்ள 1000க்கும் மேற்பட்ட, அப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ஆல் ஓவர் த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லேயும் 1000+ சீட்ஸ் இருக்குது. அதற்கும் அதே போல் தமிழ்நாட்டில் 48 சீட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு, NMCயிலிருந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சிறப்பு கலந்தாய்வு நடைபெறும். தமிழகத்தில் 48 இடங்களை நிரப்புவதற்காக அத்தகைய ஒப்புதலை மாணவர் சேர்க்கைக்குழு எதிர்நோக்கியுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸ் தான். மொத்தமாக 6600 MBBS இடம் இருக்குது, 1583 BDS சீட்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 1736 சீட்ஸ் இருக்குது. அப்புறம் அதில் 530 BDS இடங்கள் உள்ளன. இதற்கான 4 கட்ட கலந்தாய்வு இது வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, அதுக்கப்புறம் ஸ்டே ரவுண்டு 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சுது. இப்போது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்காக வெயிட்டிங். இதன் முடிவில் 25 MBBS இடங்களும் 23 BDS இடங்களும் நிரம்பாமல் உள்ளன. அவற்றை நிரப்ப தேசிய மருத்துவ ஆணையத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இது குறித்து மருத்துவ கல்வி இயக்குநரக அதிகாரிகள் கூறியதாவது, நாடு முழுவதும் 1.12 லட்சம் மருத்துவ இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கு 4 கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்த பிறகும் 1000க்கும் அதிகமான இடங்கள் காலியாக இருப்பதாக தெரிகிறது. இது ஆல் இண்டியா கோட்டாவில் 1000+ன்னு சொல்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 48 இடங்கள் மட்டுமே உள்ளது. அனைத்து மாநிலங்களும் உள்ள காலி இடங்களின் விவரங்களை NMC கேட்டு பெற்றுள்ளது. அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் காலி இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு நடத்தப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சரி, அப்போது கூடிய விரைவில் உங்களுக்கு MCC வெப்சைட்டில் ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான நோட்டிஃபிகேஷனும், அதே போல் தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் கூடிய விரைவில் வெளியிடப்படும். அந்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம SAP Videos யூடியூப் சேனல்லையும் அதை பற்றின அப்டேட் கொடுத்துருவோம். இப்போது இந்த
ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 48 இடங்களுக்கு கலந்து கொள்ள யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு சீட்டே கிடைக்கல, ரவுண்ட் 1லையும் கலந்துக்கிட்டேன், ரவுண்ட் 2லையும் கலந்துக்கிட்டேன், ரவுண்ட் 3லையும் கலந்துக்கிட்டேன், ஸ்ட்ரே ரவுண்ட்லேயும் கலந்துக்கிட்டேன், 4 ரவுண்ட்லேயும் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல, ஏற்கனவே நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், எலிஜிபிள் லிஸ்ட்டில் என்னோடய பேர் இருக்குது அப்படின்ற மாணவர்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ள முடியும். இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட்டோ இல்லை அப்கிரேடேஷனோ கிடையாது. ஓகேங்களா? 4th ரவுண்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, அந்த காலேஜை விட இன்னொரு காலேஜுக்கு நான் ரீஅலாட்மெண்ட் போகலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதே போல் கடந்த ஆண்டு வரை உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டின மாணவர்கள் மட்டுமே ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு அலோவ் பண்ணாங்க. இந்த ஆண்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த அஃபீஷியல் அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு அதை பற்றின முழு விளக்கத்தையும் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை பார்த்துட்டு சீட்டு கிடைக்காத இது வரைக்கும் எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.